எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கம். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கண்டினியூ தான். ஆரம்பத்தில் நம்ம சிவலிங்கம் பார்ட் 1, சிவலிங்கம் பார்ட் 2 பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனாக்கா சிவலிங்கம் பார்ட் 3. இது தான் ஃபைனல் பார்ட். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சிவலிங்கத்தை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணும்போது, இன்ஃபர்மேஷன் சேகரித்து வைக்கும்போது ஆக்சுவலி நான் நினச்சேன் ஒரு 4-5 பாட்டாச்சும் வரும். ஏன்னா ஒரு லாங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஆக்சுவலி சிவலிங்கத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா 3 பாட்டு இல்லைங்க, 4 பாட்டு இல்லைங்க, 3 ட்ரில்லியன் பாட்டு எடுத்தாலும் அவரை பற்றி பேச முடியாது. ஏன்னா அவர் பகவான், கடவுள், எல்லாத்தோடையும் அவர் ரொம்பவும் பெரிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை, டிப்ஸுகளை சேர்த்து பேசணும் அப்படின்னாக்கா ஒரு சில பார்ட் வரும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் பார்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி இது என்னோடய பர்சனல் டிஸ்க்ளைமராகவே நான் சொல்ல நினைக்கிறேன்னே. ஓகே, கடவுளை நீங்கள் எப்படி வேணாலும் வழிபடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது உங்களுடைய பிறப்பு உரிமை. நான் எந்த ஒரு கடவுளையும் உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையோ, உங்களுடைய தனிப்பட்ட பிரார்த்தனையோ, அல்லது நீங்கள் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டு வர ப்ராக்டிசஸை எதையுமே நான் குத்தி காட்டவோ புட் ஆன் பண்ணுறதோ அது என் வேலை கிடையாது. இறைவனை எப்படி வேணாலும் கும்பிடலாம். கடவுளை போய் அடையிறதுக்கு 1000 வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த வழியிலும் கடவுளை போய் அடையலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு புரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதான் ஆசைப்பட்றேன். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் ஏற்றுக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு சரி இல்லைன்னு பட்டால் நீங்கள் அதை அப்படி விட்டுறலாம். ஏன் நான் ஒரு சில விஷயங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு முடிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டங்கள் நம்ம நல்லது சொல்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. கெட்ட விஷயத்த கூட செஞ்சிடலாம் போல இருக்குது. பட் நல்ல விஷயத்த இந்த காலகட்டத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலைமை இருக்குது. நம்ம நல்லதே சொன்னாலும் சரி, நம்ம நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க வேறு மாதிரி எடுத்துக்குருவாங்களோன்னு நம்மளுக்கு பல தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. அதனால தான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது நான் அழுத்தம் திருத்தமாக அது கரெக்டாக நான் சொல்லணும். யார் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு சொல்லணும். யாருடைய நம்பிக்கையும் நம்ம புட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுக்காக தான் நான் இது ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதான் சிவலிங்கத்தை பற்றி என்னுடைய யூடியூப் சேனல் கொடுக்க போகிற ஃபைனல் பார்ட். பார்ட் 1, பார்ட் 2 நம்ம பார்த்தாச்சு. இது ஃபைனல் பார்ட், பார்ட் 3. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்த்தோன்னா, முதல் ஸ்பேஸை பற்றி பார்த்தோம். அப்புறம் இருக்கிற வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னாக்கா சொன்னேன்னாக்கா சயின்ஸை பற்றி பார்த்தோம், அட்டாம்ஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஒரு சில கல்ச்சரை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சிவலிங்கத்தோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிவலிங்கம்னு சொன்னாக்கா சங்கரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு சிவலிங்கத்தை பற்றி சொல்லிட்டேன், சங்கரை பற்றி சொல்லிட்டேன். இப்போ சங்கரனை பற்றி சொல்லும் போது நம்ம ஒருத்தரை பற்றி பேசி தான் ஆகணும். யாருனாக்கா அவர் தான் நந்தி. இந்த நந்தி என்பவர் எப்படி சங்கரனுக்கு சேராருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் சங்கரனை நோக்கி தவம் இருக்கார். இவ்வளோ எத்தனை காலம் தவம் இருந்தாருனாக்கா, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 1,00,000 வருஷம், அப்புறம் 1 மில்லியன் வருஷமாக அவர் தவம் இருந்தார். அப்பா, எப்பேற்பட்ட விஷயம் அது! நம்மளால் ஒரு 1 hour கூட கண்ணை மூடி தியானம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர் 1 மில்லியன் ஆண்டுகள் நந்தி தவம் இருந்தாராம். உடனே சங்கரனும் காட்சி கொடுத்தாராம். நந்தி, உனக்கு என்ன வேணும்? நான் உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு. நந்தி சொன்னாரா, நான் இன்னும் 1 மில்லியன் உங்களை நினச்சி தவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே நம்ம சங்கரனும் நான் தந்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே நந்தி என்ன பண்ணார், அடுத்த இன்னொரு வருஷம், 2 வருஷம், அடுத்த இன்னொரு மில்லியன், அப்போ 2 மில்லியன் ஆண்டுகள் தவம் செஞ்சாராம். மறுபடியும் நம்ம சங்கரன் வந்தாராம். நீ போன 1 மில்லியன், இந்த 1 மில்லியன், 2 மில்லியன் ஆண்டுகள் நீ தவம் பண்ணிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு இப்போ கேட்டாரா. நான் இன்னும் 1 மில்லியன் ஆண்டுகள் உங்களை நினச்சி தவம் பண்ணணும், எனக்கு அருள் புரியுங்க அப்படின்ட்டு. ஓகே, சரி, இன்னொரு மில்லியன் ஆண்டுகள் நீ என்னை நினச்சி தவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்தாராம். இப்படியே நந்தி தவம் பண்ணவும், சங்கரன் வரம் கொடுக்கவும், இப்படியே நம்ம நந்தியும் சங்கரன் இந்த ரொட்டீனில் போய்கிட்டே இருந்தாங்க. இப்படியே போக போக 7 மில்லியன் ஆண்டுகள் நந்தி சங்கரன்கிட்ட அவர் நினச்சி தவம் பண்ணிட்டார். இன்னும் அப்போ சங்கரன் வந்தாராம். சொன்னாரா, சரி, உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் காலத்துக்கும் நீ என்னை பிரியவே வேண்டாம்,
காலத்துக்கு நீ என் கூடயே இரு அப்படின்ட்டு நம்ம சங்கரன் வந்து நிரந்தரமாக நந்தியை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கிட்டார். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தி என்ற இவரை சிவபெருமானுக்கு வாகனமாக யார் சேர்த்தனா மனிதனான நம்பத்தான். அதே மாதிரி தான் சங்கரனுக்கு நந்தியை வாகனமாக கொண்டு போய் சேர்த்தது ஏன்னா நம்பத்தான். அப்போது அதே சங்கரனுக்கு பராசக்தி தான் மனைவின்னு முடிவு பண்ணது யாருன்னா நம்பத்தான். அதே சங்கரனுக்கு வந்து முருகன் விநாயகர் மகன் முடிவு பண்ணது யாருன்னா நம்பத்தான். வில்வம் வந்து அவருக்கு உகந்தது, இந்த குறிப்பிட்ட நேரம் அவருக்கு உகந்தது, இந்த குறிப்பிட்ட நாள் அவருக்கு உகந்தது, இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அவருக்கு உகந்தது. அவருக்கும் சங்கரனுக்கும் தாளப்பொங்கல் லடாய், அதனால் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்பத்தான் இதெல்லாம் கொண்டு வந்தமே ஒழிய உண்மையாக கடவுள் அப்படி தான் சொல்கிறாரா? இல்லவே இல்லைங்க. கடவுள் வந்து அந்த பாராபட்சமே அவர் கிடையாது. இது மட்டும்தான் எனக்கு உகந்தது, எனக்கு இது உகந்தது இல்லை. மற்ற தெய்வங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். இது எனக்கு உகந்தது, உகந்த நாள், இது உகந்த விஷயம். மற்ற தெய்வங்களுக்கு அது ஓகே. சிவலிங்கம்னு சொல்லும்போது இவருக்கு இது இந்த ஒரு தன்மை வந்து ஒத்து வராது. எல்லா மனிதனும், எல்லா நிறமும், எல்லா பூக்களும், எல்லா நேரமும், எல்லா காலமும், எல்லா வருஷமும், நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், குழந்தை வயசானவங்க, புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன், இப்படி எல்லாத்தையுமே அரவணைப்பவர் தான் நம்மளுடைய சிவலிங்கம் சங்கரன். நம்மளோட குறிப்பாக நம்மளோட சிவலிங்கத்துக்கு வந்து இது எனக்கு வேணாம், இது எனக்கு பொருந்தாது, நான் அதை ஒதுக்கி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் என்றைக்குமே சொல்ல மாட்டார். அவருக்கு வந்து எல்லா மனிதர்களும் எல்லாமே உகந்தது தான். அப்படி ஒதுக்கி வச்சார்னாக்கா அவர் வந்து சிவலிங்கமாக இருக்க முடியாது. காரணம், அணுக்குள் அணுவாய் நான் தூணிலும் இருக்கிறேன், நான் துரும்பிலும் இருக்கிறேன்னு சொன்னவர். இதை எடுத்துக்காட்ட நம்ம எதை வச்சுக்கலாம்னாக்கா பகவத்கீதையை கொண்டு வந்து வைக்கலாம். பகவத்கீதைன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உடனே கிருஷ்ணருக்கு போயிடுவீங்க. சரி, தெய்வங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சில ஆழமான விஷயங்களை கிருஷ்ணர் சொன்னான்னா, சிவலிங்கம் சொன்னான்னா, அவங்க சொல்ல ஒரு விஷயமே இதுதான். எனக்கு வந்து பார்ஷாலிட்டி கிடையாது. ஆனால் மனிதனுடைய மூளை வந்து அந்த பார்ஷாலிட்டி கொண்டு போய் சேர்க்கும். காரணம், இந்த மாதிரியான ஒரு சில கல்குலேஷன் வச்சா தான் மனுஷனால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இது அதனால தான் வந்து பெரியவங்க வந்து இப்படிலாம் வந்து சேர்த்து வச்சாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்களே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிவபெருமானை பற்றி, சிவலிங்கத்தை பற்றி நிறைய மீத்தெல்லாம் இருக்குது. இந்த மீத்தெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு வெள்ளைக்காரர் ப்ரொஃபஸர், அவர் சிவலிங்கத்தை பற்றி ஒரு ஆய்வை செஞ்சு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி ஆய்வு யூடியூப்லாம் கிடைக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அவரே சொல்கிறாரு, சிவலிங்கம் வந்து மனிதனோட நம்ம சேர்க்க முடியாது. சிவலிங்கம் வந்து மனிதனுடைய தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. சிவனுக்கு வந்து உருவத்தோடு வச்சு கும்புறதோட லிங்க உருவத்தை வச்சு கும்பிட்டாக்கா அதனுடைய வைப்ரேஷன் வந்து பல மடங்கு ஹாயாக இருக்கும்னு ஒரு வெள்ளைக்காரர் தன்னுடைய ஆய்வில் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சிவலிங்கம் வந்து மீத்து கிடையாது. சிவலிங்கத்துக்கு சொல்லப்படுற ஒரு சில சிவலிங்கம் மீத்து கிடையாது. ஆனால் சிவலிங்கத்தோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மீத். அந்த மீத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும்னாக்கா சில வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இந்து சமயத்தை வந்து நம்ம மட்டும் தான் பார்க்குறோம், உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சிவலிங்கம்னு சொல்லும் போது அவர் தான் ஆக பெரியவர், அவர் தான் கடவுளே வந்து ஹெட்டு. அப்பேற்பட்ட ஹேட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து வச்சிடும். வைக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. நமக்கு வந்து இப்போ எடுத்துக்கொள்ள முடியல. என்ன இது, மனிதன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான், நிறைய பலகீனம் கொண்டவன் தான் மனிதன். ஆனால் ஏன் வந்து மனிதன் தன்மையை கொண்டு வந்து சிவலிங்கத்தோடு சேர்க்குறாங்க அப்படின்னு டவுட்டு எனக்கே இருந்துச்சு. சரி, நீங்கள் இந்திரனுக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா, வருணனுக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா, 33 கோடி தேவருக்கு ஒரு கதை விற்கிறீங்களா, ரைட்டு. ஆனால் இறைவன் சிவலிங்கத்துக்கு நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஒரு கதை விற்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா,
நம்மளுடைய இந்த இந்து சமயத்தில் நான் நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணுறேன், நிறைய மீத் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். இங்கே நான் மட்டும்தான் இல்லை, நீங்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குங்க. நம்மளுடைய இந்து சமயத்தில் எது உண்மை எது மித்? நம்மளுக்கு வேண்டியது உண்மை மட்டும்தான், மித்து கிடையாது. இப்படி நிறைய மித்தை உள்ளே கொண்டு வரதுனால நமக்கே ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவும் சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க, இப்படி இஷ்டத்துக்கு மாறி 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 இருந்தால் இதைத்தான் நம்புறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒன்றையே கூட்டினா 2 தான் வரும். அது எப்படி சில நேரத்தில் ஒன்றையும் கூட்டினா 3 ஆகுது? அப்படின்னாக்க ஏதோ எங்கேயோ கோளாறு இருக்குது. இதை கண்டுபிடிக்க வேண்டியது நரசிம்ம மதன்ராஜான என் கடமை மட்டும் இல்லை, உங்கள் கடமையும் தான். அழகான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம், அந்த அழகான விஷயத்தை பார்ப்போம், அந்த அழகான விஷயத்தை அடுத்த வர சந்தையை நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஐ திங்க் சித்தர்கள் ஒரு சித்தர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கலாம், சிவலிங்கத்தை மனிதனோடு ஒப்பிட்டு இருக்கலாம். அதை வந்து இவங்க வந்து ஐ திங்க் விக்கிரக சம்மந்தப்பட்ட சாஸ்திரத்தோடு அப்படியே கம்பைன் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். கம்பைன் பண்ணும்போது சிவலிங்கத்தை வந்து கல்லில் வந்து உருவம் கொடுத்தாக்கா அதே மாதிரியான உருவம் வந்து மறுபடியும் வர மாதிரி அமைஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. சிலை செய்கிற மெத்தடில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறதா கூட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவலிங்கத்தோடைய அமைப்பில் கூட நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து கோன் ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் கூட வந்து ஒரு சில சிவலிங்கங்களுடைய அமைப்புகள் நம்ம வந்து நன்றாக பார்க்க முடியும். இந்த சிவலிங்கத்தினுடைய அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி கேர்ஃபாக இருக்கும், கீழே வந்து அப்படியே கோன் மாதிரி வரும். இதுக்கு ஒரு தன்மை என்னன்னாக்கா எட்டாம் மேலே இருக்கிறது எட்டாம் குறிக்கிறதாகவும் அந்த எட்டாமில் இருந்து தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் வந்ததாகவும் தான் அவருடைய அந்த ஒரு கேர்வ் பேட்டர்ன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொல்லுவோம். இதை ஒரு கான்க்ரீட் இது நம்ம கான்க்ரீட்டாக இந்த ஒரு ஃபைண்டிங்ஸை நம்ம கான்க்ரீட் எவிடன்ஸை எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கனாக்கா, பெரியவங்களாம் சொல்கிறாங்க சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சொற்ப பூஜை. சும்மா ஒரு தண்ணியில் சும்மா ஒரு சாதாரண ஒரு ஜலம் வாட்டர் அதை எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கையில் கிடைக்கிற ஒரு மலர் எடுத்து அவருடைய தலையில் நீங்கள் வச்சுக்கிட்டு ஓம் சிவாய நமச்சிவாயன்னு சொன்னாலே போதுமான ஒன்று. இந்த சொற்ப பூஜையிலேயே நம்ம சிவன் அகமகிழ்ந்து வரங்களில் அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், வரத்தை கொடுப்பார்னு யாருமே சொல்லலை, வரத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு பூஜை பண்ணிங்கனாக்கா பூஜை ஹெவியாக இருக்கும். இப்போ குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம வராகி அம்மாவை எடுத்துக்கோம். வராகி அம்மாவை பற்றி பெரிய பெரிய சமய ஆர்வலர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா வராகிக்கு வந்து நீங்கள் சாதாரணமான பூஜை பண்ணால் சரிப்பட்டு வராது. வராகி அம்மாவுக்கு வந்து பூஜைகள் தடபுடலாம் இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், கொஞ்சம் ஹெவியான பூஜை பண்ணால் தான் அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விதமான அலங்காரங்களும் பல விதமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் நம்ம செஞ்சால் தான் அவங்களை திருப்திப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு எல்லாமே அப்பால் பட்டவர் தான் நம்ம சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நார்மலான பூஜை. இதை 63 நாயன்மார்கள் செஞ்சு நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாயன்மாருக்கு சொல்கிறேன், திருக்குறிப்பு தொண்டர். அவர் வந்து எப்படி வரும்னு கேட்டீங்கன்னாக்கா வைசியர் பிரிவில் வந்து அவர் வராரு. அவர் வந்து என்ன செய்யறாருனாக்கா துணி வாங்கி மக்கள்கிட்ட துணி எடுத்து அந்த துணியை வந்து துவச்சி சுத்தமாக்கி அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போது அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கனாக்கா, ஏதாச்சும் ஒரு சமய அடியார்கள் வந்தாருனாக்கா அந்த சமய அடியார்கள் போட்டிருக்கிற துணியை வாங்கி அதை சுத்தமாக துவச்சி சுத்தம் பண்ணி கொடுப்பார். இப்படியே அவர் வந்து பண்ணிட்டு வந்திருக்கார். ஒரு நாள் வந்து எந்த அடியாருமே வரலை. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருனாக்கா, கடவுளுக்கு நம்ம மேலே கருணை இல்லை, இறைவன் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, நம்மளுக்கு கடவுளுக்கு நம்ம மேலே பிரியலைன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருனாக்கா, அவர் கும்பிட்டு வர சிவலிங்கத்தில் அவர் நெத்தியை கொண்டு போய் இடிக்கிறாராம். இதுக்கு இன்னைக்கு இத்தனை காலமாக நான் கடைப்பிடிச்சிட்டு வந்த சிவத்தொண்டு இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. காரணம், எந்த ஒரு சிவ அடியார்களும் நான் பார்க்கல, அவங்களுக்கு என்னால் சேவை செய்ய முடியல, தற்கொலை பண்ணிக்க போனாராம். தற்கொலை பண்ணிக்க போகும்போது சிவலிங்கம் வந்து அவர் அரவணைச்சிக்கிட்டாரு, சிவபுரம் வந்து அவர் அரவணைச்சிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோதனைலாம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் இறைவன் வந்து அவரை அரவணைச்சிக்கிட்டாரு. நீங்கள் பாருங்கள், திருக்குறிப்பு தொண்டர் தேவாரம் படித்தார், திருக்குறிப்பு தொண்டர் தூப தீபம் காட்டினார், அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருப்பார் அவர், அதெல்லாம் கண்டிப்பாக அவர் செஞ்சுருப்பார். ஆனால்
அவர் வந்து விழுந்து விழுந்து இறைவனை கும்பிட்டாருன்னு சொல்கிறத விட தொண்டு செஞ்சார் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், சிவலிங்கம் என்பவர் பிரார்த்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தராக தான் இருக்கார். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, அவர்கிட்ட நீங்கள் எப்படி பழகிறீங்க, இறைவனை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இறைவனுக்காக வேண்டிய நாயன்மார்கள் வாழ்ந்தாங்க, சேவை செஞ்சாங்க, தொண்டு செஞ்சாங்க, பசிச்சவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பகவத்கீதையில் சொல்கிற மாதிரியே தான். கால்கள் இறைவனுக்காக நடந்து போகணும், கைகள் இறைவனுடைய பாதங்களை தொட்டு கும்பிடணும், நாக்கும் மூக்கும் இறைவனுக்கு வச்ச பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்ணும், கண்கள் எந்த நேரமும் கிருஷ்ணரே பார்க்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிவலிங்கம் நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. உண்மையாக நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்க. சிவலிங்கத்தை கையெடுத்து கும்பிட்றதுக்கான பாக்கியம் இந்தியர்களான நம்ம எல்லாருக்குமே கிடச்சதுக்கு நம்ம சிவலிங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நாள் தான் நான் சொல்லுவேன். காரணம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிவலிங்கத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நான் அவங்க சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சிவலிங்கத்தினுடைய ஃபைனல் பாட்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ஆச்சு நீங்கள் என் வீடியோவை பார்த்து நான் பேசுனது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை நம்ம இன்னும் ஒரு சுவாரஸ்யமான டைட்டிலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.